ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அங்கே விஜய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மணி 2:30 விடிய காலையில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தானே யோசிக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு எமோஷ்னலான டேங்க. என் தம்பி டாக்டர் ஆகிட்டார், எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு டாக்டரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாப்பிங்கு, ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் டு பேக் ஒரு ஹாப்பினஸ், ஒரு செலிப்ரேஷன் தான் இன்றைக்கான வீடியோ. செம்ம ஃபன் பண்ணோம் நாங்கள், அதெல்லாம் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவிழாக்கு கிளம்பி விட்டோம். எல்லாம் ஜிங்கிஜா வைப்பில் வந்து கிளம்பியிருக்காங்க. எல்லாம் ரெடி. நம்ம இளையராஜன் வந்துட்டார், மும்மரமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. பாருங்க, நீங்கள் வண்டி ஓட்டுறவ பார்க்க சொல்கிறீங்கன்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் ஓட்டுவார், அதெல்லாம் பயப்படாதீங்க. அவர் வந்தால் தான் வண்டி எடுப்பேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி அவர் வர வரையும் வண்டி எடுத்திருக்கோம். ஆனால் அவர் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரோமா ஏஞ்சல் மாதிரி ஊஞ்சல் உட்காந்து வந்துட்டு இருக்கு. இது திரிசா, அவங்க ராஜம்மா தான், இவங்க தமனா, நான் பாகுபலி. சரி, ரைட், ஓகேவா? என்ஜாய் பண்ணலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க, தன்வந்த், ஹர்ஷத்தா, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட போய் ஜாலியாக விளையாடு. ஓகே, தெரியுமா? ஹாப்பியா? டன். ஹாப்பி. கோயில காட்டுறீங்க, என்ன சொல்லுங்க. ரவுண்ட் வந்து திருவிழா சுற்றி பார்த்துட்டு விடிய நடக்கும். நான் வந்து படுத்துட்டேன். எனக்கு முன்னாடி மம்மி பிள்ளைங்கலாம் படுத்துட்டாங்க. என் வீட்டுக்காரர் என்னை விட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நான் கூட வந்துட்டேன், படுக்கு போதுண்டா சாமின்னு. அவருக்கு வந்து இன்னும் ஊர் சுற்றிட்டே இருக்கிறாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ வந்து இது பண்ணோம், ஃபேஸ் வாஷ் பண்ண வந்திருக்கேன். எங்க அக்கா வந்து இங்க பொங்கல் வச்சுருக்காங்க. நான் வந்து பாவலா பண்ணிட்டு இருக்கேன், கரண்டி பிடிச்சி போட்டோ எடுக்கிற மாதிரி. கிட்டே போக முடியல. எப்படி இங்கெல்லாம் பொங்கல் வைக்கிறாங்கன்னே தெரியல. பூராவுமே ஒரு 10-15 பொங்கல் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் நிற்கவே முடியல. 2 செகண்ட் மேலே நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவேன். என் பேர் தாரிகா. என் பேர் அனுஷியா. கிருத்திகா. ஓகே, இப்போ சொல்லுங்க. ஓகே, ரோமா டான்ஸ் ஆடு. ரோமா எல்லையும் உள்ள தெரியும். நாங்களாம் வந்து கரண்ட் பாஸ் கேம் விளையாண்டுருக்கோம். நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நாங்கள் விளையாடுவோம். ஸோ இப்போ வந்து இந்த கேம் எப்படின்னா, இப்போ யாருக்கு யாரும் கேப்சர் சொல்லணும். இப்போ அந்த தன்வந்த் பையனா எய்தர் அவன் எனக்கு வந்து கையில் அப்படின்னு வந்து சிக்னல் தருவான். அப்படியே நான் அவனுக்கு கொடுப்பேன். அப்படியே சுற்றி இவன் கிட்ட வந்துடும் இந்த பொண்ணு மூலியமா. அப்போ அவன் என்ன கத்தணும்? ரிசீவ்டுன்னு கத்தணும். அதான் கேம். ஆனா ஒரு பயமுள்ள கூட ரிசீவ் விளையாடல. இங்கிட்ட இருக்கிறாங்க, அங்கிட்ட இருக்கிறாங்க. ஒரே குழப்பமா போயிட்டு இருக்கு. நல்லா சாப்பிட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம். The next day. பிரசித்யா, குட் மார்னிங். குட் மார்னிங். ரோமா, குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நானும் பிரசித்யா, சரசு, ரோமா எல்லாம் இங்கே போகிறோம். ஷாப்பிங் எதுக்கு போகிறோன்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எங்கள் சித்தி பையன் ஸ்ரீ வத்சன் வந்து இன்றைக்கி டாக்டர் ஆகிறான். டாக்டர் கான்வெகேஷன் இன்றைக்கி அவனுக்கு. எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு டாக்டர் அவன் தான். நீட் எழுதி கவர்மெண்ட் காலேஜில் படித்து 4 வருஷம் முடித்து
ஹோம் சர்ஜனும் ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி கான்வெகேஷன். அதனால் அவனுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எங்கள் ஃபேமிலி சார்பாக நாங்கள் வந்து இது மூலயமா இங்கேருந்து நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் கிளம்புறோம். எங்கள் அம்மாலாம் காலையில் வேன் பிடிச்சாங்க, சித்தப்பா எல்லாத்தையும் ஒரு 20 பேர்த்த கூப்பிட்டு போயிருக்காரு திருவாரூருக்கு. இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் நம்ம ஒரு கேப் பிடிச்சி போகலான்ற பிளானில் நாங்கள் பொறுமையாக கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்பிங் பண்ணிக்க போகிறோம். அந்த ஷாப்பிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் போக போகிறோம். ஒரு சின்ன ஒரு ஷூட் இருக்குது, அதனால் குற்றாலம் போயிட்டு அங்கே ஒரு ஷூட் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே குற்றாலம் சீசனை என்ஜாய் பண்ணலான்றதான் பிளான். ஏன்னா இவங்களை வெக்கேஷனுக்கு எங்கேயும் கூப்பிட்டு போகல, கரெக்டாக ஷூட்டும் செட் ஆச்சு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளானாக போட்டு கிளம்ப போகிறோம். அதுக்காக தான் ஷாப்பிங்கும் போகிறோம். போகலாமா? ஷாப்பிங் வந்து நாங்கள் ட்ரெண்ட்ஸ் போகலான்னு பார்த்தோம். ட்ரெண்ட்ஸில் 3500 எடுத்தால் 3500 ஆஃபர்ன்றது இருந்துச்சு, அதை தான் பிளான் பண்ணோம். பட் வந்து அது முடிஞ்சு போச்சான். சரஸுக்கு வந்து அன்லிமிட்டட் தான், எப்பயும் செட் ஆகணும் தான் போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அவள் சொன்னதோ என்னமோ அங்கே ஆஃபரே முடிஞ்சிருச்சு, அதனால் அன்லிமிட்டட் வந்துட்டோம். 2 பேரும் 2 ட்ரெஸ் எடுத்து போட்டு ட்ரையல் பார்க்க போயிருக்காங்க. மீன்வேல் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இங்கே ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, 3000 எடுத்தால் 3000. பட் அதான், ஆனால் அது இன்றைக்கி இல்லையாம்மா, நாளைக்கு வருமானம் தெரியலையா எப்போ போடுவாங்கன்னு. ஸோ அதனால் கிடைச்சதை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். குற்றாலம் சின்ன வயசில் போனது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பெருசானோடனே போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே தள்ளிட்டே இருந்தாலும் பிடிச்சி வச்சுருவாங்க. சரசு வந்து அந்த ட்ரெஸ் பிடிக்கல, இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா. எங்களுக்கு வண்டி புக் பண்ணியாச்சு, அது ஒரு 2:30க்கு வந்துடும். ரொம்ப டிலே பண்ணிடக்கூடாது, இன்னும் சாப்பிட்ற வேலை வேறு இருக்குது. அதனால் அவங்க கீழே ஷாப் பண்ணுறதுக்குள்ளே நான் மேலே ஷாப் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ஏதோ ஆஃபர்ஸ் இருக்காமா, என் தம்பி ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டான். அட்லீஸ்ட் டிஷர்ட்ஸ்னாச்சும் தூக்கிட்டு போயிடலான்றது தான். A few moments later. இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து சரஸோட ஐடியா தான். காலையில் நான் 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது, கொஞ்சம் டிலே பண்ணியே போகலாம், ஷாப்பிங்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணால். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போகிறப்ப காரில் போயிடுவோம், ரிட்டர்ன் வரப்போ அந்த வண்டியிலே வரலான்றது தான் எங்கள் பிளானாக இருந்துச்சு. அதுக்கு சரஸ் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணிட்டா, யால் ட்ராப் டாக்ஸி அப்படின்ற ஒரு ஆப் மூலியமாக கார் புக் பண்ணியிருக்கா. இது 1 வே ஃபேரு. நம்ம போய் இறங்கிட்டோம்னா அதோட சார்ஜ் மட்டும் 1 வேக்கு கொடுத்தா போதும், வேறு எந்த எக்ஸ்பென்ஸும் கிடையாது. நம்ம திருப்பி வரப்போ ஜாலியாக வேனில் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் பிளான். வண்டியும் பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. நாங்கள் சொன்ன டைமுக்கு கரெக்டாக புக் பண்ணி வந்துட்டாங்க, கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போயிட்டுருக்கோம். என்ன பிரசித்தியா, ஜாலியா? வண்டி ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகலைங்க. பைபாஸ் டச் பண்ணுற மாதிரி சரசு தூங்கிட்டா. அப்புறம் பிரசித்தியா ரோமா. நான் எப்போ இருந்தாலும் ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்காந்துருவேன், அப்படியே பேசிட்டு வருவேன். பேசுகிறப்ப அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்குறப்ப தான் சொன்னாங்க. இவங்க வந்து 1 வே ட்ராப்பு அப் அண்ட் டவுன் 2மே பண்ணுறாங்க. ரவுண்ட் ட்ரிப்பும் 1 வே ட்ராப்னா 14 rupees per kilometer, 400 rupees டிரைவர் போயிட்டா ப்ளஸ் 1 வே டோலு. மல்டி அதாவது ரவுண்ட் ட்ரிப்னா 13 rupees per kilometerன்னு சொன்னாங்க. யாழ் டாக்ஸி ஆப்பில் புக் பண்ணோம்னா என்னங்க சொன்னீங்க, 300 டிஸ்கவுண்ட், ஃப்ளாட் 300 டிஸ்கவுண்ட்டு. அது என்ன கோடு? யாழ் ஃபஸ்ட்டுன்னு நம்ம டைப் பண்ணோம்னா, அதை நான் உங்களுக்கு கேப்ஷனில் கொடுக்குறேன். அதை டைப் பண்ணோம்னா 300 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட்டு ட்ரிப்பில். அதுவும் சொன்னாங்க. இன்னைக்கு கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. நாளைக்கு குற்றாலம் பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே எவ்வளோ சூப்பர் கிளைமேட்னா குற்றாலம் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு கழித்து குற்றாலம் போகிறதுனால செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். நடுவில் ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா ஒரு 1 hour ஆச்சு. பிரியாணி சாப்பிட்டோம் மதியானம், அதனால் டைஜஸ்ட் ஆகணும். டீ அண்ட் காஃபி குடிச்சிட்டு அப்படியே பயணத்தை தொடரலாம். இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் நம்ம ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். எங்கள் அம்மாலாம் வேளாங்கண்ணியில் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம். நான் லேட்டாகும்னு நினச்சேன், பட் கரெக்டான டைமுக்கு போயிடுவோம். பிரசித்தியா, நீயும் ஒரு பெரிய டாக்டராக இரு, ஓகே? படித்து நாங்கள் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் வந்துவிட்டோம் கரெக்ட் டைமுக்கு. எங்களுக்கு முன்னாடி காலையில் கிளம்பணுங்க, வரதுக்கு இன்னும் ஒரு 1 hour ஆகும். அவங்களாம் பேனு அப்படியே சுற்றி கிற்றி டயர்டாக வராங்க. என் முன்னாடி அவங்கள பார்த்தா நல்ல வேலை அவங்களோட வரல அப்படின்னு சந்தோஷப்பட்டேல. இங்கே பாருங்க, இந்த செலிப்ரேஷன் நானும் வந்து ஆமாம் இந்த இதில் வந்து நாங்கள் என்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே இருக்கு. இதில் என்ன விஷயம்னா, நான் பிஇ படித்தேன், பட் இந்த கான்வெகேஷன் அட்டன் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணி வேடிக்கை பார்க்குற கான்வெகேஷன் வச்சாங்க, நான் போகல. இல்லை சத்தியமா இல்லை. எங்கே இருக்கான்? பார்த்துட்டேன்.
ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, மற்றவங்களாம் அவங்கவுங்க பாட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது இப்போல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நாங்கள் இல்லை, என் மனைவி வந்து மோமோஸ் வீட்டுக்கார் கொடுக்கவே இல்லை, அதுக்காக சாப்பிடவே இல்லை. எப்போ பார்த்தாலும் சோறு எங்கே வந்தாலும் சோறுங்க. என்ன பண்ணுறது, சோறு போட்டு அள்ளிக்கு பெட்ரோல் கூட போட்டுடலாம் போல், இவ்வளோ சோறு போடுறது தான் கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளைங்க அதுக்கு மேலே அது எங்கேயோ ஓடிடுச்சுங்க. வாயை பழத்துட்டு ஸ்நாக்ஸ் Son of Mr. Jagdish and Mrs. Lakshmi. எங்கள் சித்தப்பா ஃபேமிலி சைட்லேயே ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இவன் தாங்க, ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர், அதுவும் டாக்டர். என்ன ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். என்டையர் ஃபேமிலியை மேலே போய் கலெக்ட் பண்ணாங்க. எங்கள் சித்தப்பா சித்தி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போய் டாக்டர் ஸ்ரீ வத்சன் அப்படின்னு சொல்லி அவார்டு வாங்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கும் ஆஸ் அ பிரதராக ப்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கடைசியில் ஒரு ஃபோட்டோ கிளிக்ஸ் எடுத்துகிட்டு டிஜே போட்டு டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிருந்தாங்க. என் தம்பி இப்போல்லாம் ஆடுவானான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு வைப் பண்ணிருந்தாங்க. பிரசித்தியா ரொம்பவும் உள்ள களத்தில் இறங்கிட்டாங்க. எல்லா டாக்டர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக, சும்மா கிடையாதுங்க, 5 வருஷம் தவ மாதிரி இருந்து படிக்கணும். அதை முடிச்சுட்டு 1 இயர் கவர்மெண்ட் காலேஜில் ஹோம் சர்ஜனாக ஒர்க் பண்ணால் எத்தனை கேஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, வேறு கேசஸ் புதுசாக ஹேண்டில் பண்ணுறப்ப அந்த ப்ரெஷர் இதெல்லாம் தாண்டி நம்மளும் ஒரு டாக்டர் ஆகிட்டோம்னு சொல்லி அந்த செலிப்ரேஷன் எங்களுக்கு பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நைட்டு வந்து டின்னர் காலேஜில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அதில் வந்து இந்த செலிப்ரேஷன் ஃபுல்லாக பண்ணுவாங்களாமா. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், எக்கு, ஆனியன் ரைட்டா, பிரெட் அல்வா, தால்ச்சா எல்லாமே இருந்துச்சு. வெஜ்ஜுக்கு என்ன ஐட்டம் போட்டிருந்தாங்கன்னே தெரில, ஏன்னா நாங்கள் டான்ஸ் பார்க்குற மூமெண்ட்டில் சாப்பிடவே மறந்துட்டோம். இந்த மூமெண்ட்டை பார்த்த அத்தனை பேரண்ட்ஸும் அவங்க மூஞ்சில் பார்த்த ஹாப்பினஸ்க்கும் இணையே கிடையாதுங்க. அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு, அவ்வளோ எமோஷன் இருந்துச்சு இந்த கான்வெகேஷனுக்குள்ளே. ஓகேவா, துறையூர் கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வரப்போ 1:40 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷனு. ஃபஸ்ட்டு டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் கான்வெகேஷன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நான் போகிறப்பே ஒரு ஐடியா பண்ணேன், துணி நிறையா இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டு வந்து நம்ம துவைச்சோன்னா ரொம்ப மலைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு துணியை போட்டு போனால் இப்போ காய வச்சிட்ருக்கேன். அந்த பக்கம் ரூமில் திங்ஸ், குற்றாலத்துக்கான திங்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்காங்க நாளைக்கு டூர் போகிறதுக்கு. அங்கே பாருங்கள், என் செல்லக்குட்டி ரோம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு தூக்கத்தில். அதாவது ஒரு நடுவில் ஒரு 3 hours கேப்பில் ஒரு சூப்பரான ட்ரிப்பு, ஒரு ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பற்றிய இந்த ட்ரிப் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குற்றாலம் போகிறதா இருந்துச்சு. அப்பனா சிங்கப்பூர் மலேசியா போகலாம் அப்போ இருந்துச்சுப்பா. இப்போ நம்ம லேட்டஸ்ட் ட்ரிப், இந்த ட்ரிப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரசு சும்மா நாள் தூங்கி வலிவா ஊருக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தா. இன்றைக்கி அப்படியே ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்துட்டுனா சரசை கையில் பிடிக்க முடியாது. கிருன்னு எல்லாத்தையும் பம்பரமாட்ட வேலை செஞ்சு 5 மணிக்கு என்ன எழுப்பி விட்றாலாமா, குளிச்சு ரெடி ஆயிடலாமா. அவளே ஒரு லூசு தான், எந்திரிச்சிட்டா பாரு ரோமா. குப்பை கூட மாதிரி இருக்கு எல்லாமே. சரச டெல்மி எல்லாம் வந்து நாளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கு. நாளைக்கு இல்ல 5 மணிக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு ஆயிடுச்சு. ஆமா, அதனால இன்னைக்கு 5 மணிக்கு நாங்க கிளம்புறோம். அந்த ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஊருக்கு போகிற ட்ரெஸ் எல்லாம் பேக் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சாப்பிடவே மறந்துட்டோம். அவங்க டான்ஸை பார்த்துட்டு பிரியாணியும் தீர்ந்து போச்சு. அதனால் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டு அவருக்கு ஆக்சுவலாக பிடிக்கலங்க, அதனால தான் சாப்பிடல. அவருக்கு வந்து மத்தியானமும் பிரியாணி சாப்பிட்டாங்க. நம்மளாம் வந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நான் மத்தியானமும் ஃபுல் கட்டு திரும்பி நைட்டு சாப்பிட்டுட்டேன் பிரியாணி. நாளைக்கு தென்காசி தமிழ் பயில்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலத்தில் போய் அருவியில் குளிச்சுட்டு செம்ம ஃபன் பண்ணி மூலிகை வாட்டர்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றிட்டு இன்னும் ரெஃப்ரெஷிங்காக புதுசாக நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம போடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், டாடா.